refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yeah, Mr. Mala, welcoming Kalakana fans to RRR. So CSK versus GT match home groundல CSK ஒரு லாஸ் பார்த்துருக்கு. சொல்லுங்க சார். பிச்சிடுவாங்க சிஎஸ்கே பிச்சிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். பிச்சு வந்து சிஎஸ்கே பிச்சிடுச்சு. முதல்ல பவுன்ஸி பிச் இருக்கு. செக் பவுன்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா அந்த பவுன்ஸை செக் பண்ண தவறிட்டோம் நம்ம. என்ன ஆடுறதுன்னே புரியல. டீட்டெயிலா பேசும். டெஃபினெட்லி சார். ஸோ சிஎஸ்கே ஒரு ஹோம் கிரவுண்டில் விளாடுது அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இன்னொன்று கடந்த ஒரு 2 ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ் கொஞ்சம் நல்லா விளாடி இருந்தாங்க. ஸ்பின் பிச்சஸில் வந்துட்டு நல்லாவே இதுவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். இன்னைக்குமே வந்து ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான பிச்சாக இது இல்லை சார். இந்த பிச் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எங்க சிஎஸ்கே தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இந்த பிச்சில் ஸ்கேர் எங்க கிரியேட் ஆச்சு, அவன் டாஸ் வின் மட்டும் நம்ம போலிங் சுமார் தான் நம்ம சேஸ் பண்ணிடலாம்னு அவங்க எடுக்கிறாங்க. எல்லாருமே அதான் பண்றாங்க, நம்மளோட சேஸ் பண்ணிடலாம் நம்ம போலிங். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல் ஓவரே ஜிங்ஸ்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சஞ்சு சாம்சனை ரேட்டில் பண்றதுக்கு வாட் யூ நீட் இஸ் கான்ஃபிடன்ஸை ரேட்டில் பண்றதுக்கு, பொறுமையை ரேட்டில் பண்றதுக்கு 3 balls வேடு நீங்க போடணும். டாட் பால்ஸ் 3 போடணும். சரக்குன்னு ஒன்று பீட்னு வர மாதிரி போடணும். 4வது பால் சுற்றுவாருன்னா கரெக்டாக நீங்க பண்ணு. கிளாசன் பண்ற மாதிரி கால் அங்கேயே வச்சுன்னு வெளில சுத்தினார். அந்த முதல் 2-3 பால் பீட்டன் இருந்தார் ஸ்விங்கில். அதுலயே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சினே வருது, இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிச்சு தெரிஞ்சு போச்சு. 2வது 3வது பால் பிச்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எப்படி ஆட முடியும்? இப்படி ஆட முடியாது. ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், முதல் 4 பால் இப்படி பார்த்தோன்னே அதான் கரெக்டாக ஆடினார், சுத்தமாக ஆடினார். முதல்ல ஒத்துக்கிறேன். ஒரு ஓவர் முடிஞ்ச உடனே ருத்ராஜும் சஞ்சு சாம்சனும் ஒரு சின்ன டிஸ்கஷன் சேட்ல. என்னன்னா, இந்த பிச்சில் ஸ்ட்ரோக்கு போனோம்னா எப்போ போகலாம், ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், ஷார்ட் அவுட் சைட் எக்ஸ்டம்னா மட்டும் போகலாம். ஆன் த ஸ்டம்ப்ஸ் நேகிங் லிங்க்ல வர பால போவானா, சிங்கிளுக்கு ஆடலாம். முதல் 6 ஓவர் பவர் பிளேன்ற கான்செப்டே தூக்கி போட்டுக்கலாம். முதல் 6 ஓவர்ல 35 ரன் தான் போறோம். 6 to 10 லைட்டா ஆக்சிலரேட் பண்ணலாம், பட் விக்கெட்டே விட்டுறக்கூடாது. நம்ம செட் ஆயிட்டோம்னா முதல் 10 ஓவர்ல சாலிடா பிச் வில் கெட் ஆர் ஐ இன்டு த பால். பிச்சோட ஃபீல் வந்துடும், வைப்ஸ் தெரிஞ்சிடும். 10th ஓவருக்கு அப்புறம் நம்ம பவர் பிளே மாதிரி ஆடலாம். ஃபீல்டு எங்க வேணா அவர்கிட்ட என்ன பெரிய 6 அடி ஒரு மேட்டரே கிடையாது. கேப்ஸ்ல ஆட தெரியும் 2 பேருக்கும் ஸ்ட்ரோக் பிளே. அப்படி 2 பேரும் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா டெக்னிக்கலி பிரில்லியன்ட் 2 பேரும் 6 நினைச்சு அடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த பவர் பிளே உடைய கன்செஷன் தான் தேவைங்கிறதே கிடையாது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா அந்த ஸ்கோர் ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன், நீங்க பவர் பிளேல அடிக்க போயிட்டு அவுட் ஆனீங்கன்னா அடுத்த வரவங்க பவர் பிளே ஒரே பால்ல 2 6 அடிக்கணும்னு ஆடுறாங்க. அவ்வளவு பேர் ஆடி வர வேண்டியது 10 ரன் போக வேண்டியது, 10 போக வேண்டியதே 63 மாதிரி போயிருக்காங்க வந்து. அது இந்த பிச்சில் வேலைக்கு ஆகுது. இட்ஸ் டிபிக்கல் KL ராகுல், வில்லியம்சன், விராட் கோலி டைப் ஆஃப் டெம்பரமெண்ட் ஆடுறதுக்கு அந்த பிச் இது. நீங்க ஸ்டே பண்ணாம இந்த பிச்சில் அடிக்க முடியாது பாஸ். அவங்க பொறுமையா பாருங்க, சாய் சுதர்ஷன் பொறுமையா ஆடினே இருக்காரு பாருங்க, தூக்கி ஈகி அடிக்காம. அது மாதிரி இப்போ வந்து பிச்சு கொஞ்சம் ஈஸியர் ஆயிடுச்சு நம்ம போடும்போதுன்றது வேற விஷயம். நம்ம எப்படி போட்டோன்றதுக்கு பேசுவோம். இப்போ இதை சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சி கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கும். நான் அப்போ வின் பண்ணிடுவோம்னு சொல்லல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபைட் பண்ணிருக்கலாம். போனஸுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பிரீதிங் டைம் இருந்திருக்கும். 150 உள்ளுக்குள்ள போற ஓப்பனிங் பேட்ஸ்மேனே 150 தானே, என்ன பெருசா ஒரு 5 ரன் 6-7 ரன் வச்சா போறோம் அப்படின்ற மாதிரி வந்துருது இல்ல. அதனால அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை தூக்கிட்டோம் முதல்ல, லோவா ஆல் அவுட் ஆகி. இப்ப நான் சொல்றது ஏன்னா, இப்படி காம ஆடினதான் கடைசி 2 ஓவர் ருத்ராஜ் கைக்வாடோட ஒரிஜினல் வேற மாதிரி அன்னியன் மாதிரி இருந்தார் பாருங்க. உட்லைங் பால தூக்கி எட்டிக்கிறது 6 ஃபாஸ்ட் போலரை எப்படி நான் பார்த்தீங்களா 6. காரணம் ஐ இன்டு தி பால், பிச்சை ஸ்டடி பண்ணியாச்சு ஃபுல்லா. ஸோ ஒருத்தரோ 2 பேரும் அதை பண்ணிடணும். அதை பண்ணாம இந்த பிச்சில் ஆட முடியாது. ஸோ இந்த பிச் வந்து நீங்க சொல்ற மாதிரி எடுத்த உடனே வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு ஒரு 4 பால்ல 17-18 ரன் அடிச்சு கிளம்புற மாதிரி பிச் இது கிடையாது. இதை ரீட் பண்ணி பொறுமையா ஆடணும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா சார்? ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒத்தரையே 2த்துக்கும் சொல்றேன். ஓவர் டன் இந்த மாதிரி பிச்சில் மில்லர் எப்படி போல்ட் எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் பால் பார்த்தீங்களா, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிவரிஸ் ஐபிஎல்ல நான் பார்த்துட்டேன். இப்படி போறதுக்குள்ள பேட் பேட் கேப் மில்லர், அவர்லாம் எக்ஸ்பர்ட் ஃபாஸ்ட் போலிங்ல. அந்த மாதிரி ஒரு பால் ஓவர் போட்டாரா போல்ல, அவர் தான் மேசக்கர் பண்ணுவார் போலிங்ல நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஓவரு சாய் சுதர்சனுக்கு டவுன் த லெக் சைட் போட்டு 6 பவுன்ஸ். இந்த பக்கம் சுப்பன் கில்லி டவுன் த லெக் சைட் பவுன்ஸ் 6. இப்ப நீங்க தான் ரெக்கர் இன் சார்ஜ். இந்த மாதிரி பிச்சு உங்களுக்கு பக்காவா சுட்டோம். யூஆர் a top class bowler on this pitch. You just like that give away. You abandon நீங்க வரல இந்த ஆட்டம் அப்படின்ற மாதிரி அவர் கட் பண்ற லெவல் பண்ணிட்டார். கம்போஜ் கரெக்டா போடுது. இப்போ ஹர்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார்லாம் வந்து டிராப் பண்றாங்கல்ல லெங்க்ல, அந்த மாதிரி போலிங் போடணும். கம்போஜ் இஸ் த பெஸ்ட், கரெக்டா போடுற மிடில் ஸ்டம்ப்லயே.
அப்படி போட்டிருந்தாருன்னா இவங்க சப்போஸ் ஓவர்டன் அப்படி போட்டிருந்தாலோ இல்ல அகில் ஹுசைன் கரெக்டா தான் இருந்துச்சாங்க, கூடவே குர்ஜப்ரீத் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம இவர் இல்ல, முகேஷ் சௌத்ரி இல்ல இல்லையா? ஸோ குர்ஜப்ரீத் அண்ட் அகில் ஓபன் பண்ணிட்டு அகில் நாட் இட் இஸ் ஒரிஜினல் ஃபார்ம், இன்னைக்கு அது ஆப்வியஸா தெரிஞ்சு போச்சு. அது ஒண்ணு. அண்ட் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் போடவே இல்லை. விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் அது போடாம இருந்தது 100 வண்டி தான். ஸோ நம்ம போலிங் ஃபெயிலியருங்கிறதே ஒத்துக்கணும். அண்ட் சாய் சுதர்சன் மாஸ்டர்லி ஆக்டர். அவர் வந்து கிராஃப்ட் பண்றது, டக்குன்னு சூஸ் பண்ணி அடிக்கிறது. அவர் பியூட்டிஃபுல் டெம்பரமெண்ட் இஸ் வெரி குட். நினைச்சா இல் பிளே ஃபார் 6, தென் இல் கோ ஃபார் 1 run 2 runs அப்படி போவார். திருப்பி 4 பால் கழிச்சு ஒரு 6. அது ஐடியல். இந்த பிச்சில் அப்படி ஸ்டடி பண்ணி தான் முடியும். வந்தவொடனே சுத்த முடியாது. அதுக்கு கரெக்டா வேற வெளியில வேற போட்டோம். நீங்க லைன் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் அவுட் ஆஃப் நீ போடி அந்த மேட்ச் வரும் 150 வச்சு. யூ ஹேவ் டு போல் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். நமக்கு என்ன பண்ணாது தெரியுமா? டெக்னிக்கலி we are very bad at back foot. Forget சஞ்சு அண்ட் ருத்ராஜ் அவ்வளோ ஆட முடியும். பட் பேக் ஃபுட் கிரிக்கெட்டுக்கு உங்களுக்கு டெரிஃபிக் டெக்னிக் வேணும். நீங்க மெஜாரிட்டி பரபரப்புல ஃப்ரண்ட்ல தான் சுத்துவாங்க எல்லாருமே, எல்லா பாலையும். எவ்வளவு பேர் பேக்ல வந்து அடிச்சு பாக்குறீங்க? அது கஷ்டம். டெக்னிக்கலி குவாலிஃபைடா அது இல்லாத போது அவங்க பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்ல விராட் கோலி வரும்போதே ஒரு போலானோ ஹேசல்வுட்டோ ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கே போடாது, கவர்டர் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் அந்த காரிடார், ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் சிக்கு ஸ்லிப்புக்கு போற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா 20 ஓவர்ஸ்ல ஒரு 4 பால் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டுப்பாங்க. மீதி 10 பாலும் பேக் ஃபுட் தான். எந்த போலர் வந்து நீங்க எடுத்துங்க, அவ்வளவு ரபடாவை நீங்க எடுத்துக்கோங்க, யாரை வேணா எடுத்துங்க, உங்களை பேக் ஃபுட்ல பெக் பண்ணீங்கன்னா அதனால நமக்கு அடிக்கவே வரல. ஸோ டெக்னிக்கலி லேக்கிங் பேக் ஃபுட் கிரிக்கெட்டு. அடுத்தது நம்ம வந்து பவர் பிளேன்ற சைக்காலஜியில சூரியன் அடிக்கிறாரு 120, SRH 110, அது நம்ம போனோமே, அது அந்த ப்ரெஷர் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு பிச்சு, இன்னைக்கு நான் என்ன கிரிக்கெட் ஆடணும்ட்டு ஆடுறது, அதை பண்ணல. அதான் விஷயம். சரி, இந்த மாதிரி சேலஞ்சிங் பிச்சஸ்ல வந்துட்டு KL ராகுல், விராட் கோலி போன்ற பேட்ஸ்மேன் வந்து செமையா ஆடுவாங்க நீங்க சொன்னீங்க சார். அதே மாதிரி நம்ம டீம்ல இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா அது ருத்ராஜ் கெய்க்வாட் தான். அவரால் வந்து ஒரு சுப்மன் கில், KL ராகுல், ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி தட்டி தட்டி ஆடி எப்ப தேவையோ அடிக்க முடியும். இன்னைக்கு அந்த பிட்ச் அவருக்கு ஒரு பெஸ்ட் டைமா அமைஞ்சு மொத்த டீமும் வந்துட்டு ஃபிளாப் ஆகும்போது இத்தனை நாளா ஃபிளாப் ஆயிட்டு இருந்த ருத்ராஜ் இன்னைக்கு ரைஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல சூப்பர் பேட்டிங் சார் அவர் ஆடினது. டெக்னிக்கலி பிரில்லியன்ட் அதனால தான் ஜஸ்ட் லைக் பவரே கிடையாது அவருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பவுலர் அலட்சியம் பண்ணிடுறாரு அக்ராஸ் இல்லை, அது செட்டில் ஆனப்புறம் சூப்பர்வா. சரி, நம்ம யோசிச்சு பாருங்களேன், மீதி டீம்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேமியோ ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்கல்ல, அப்படியே கேம் சேஞ்சர் அடிக்கிறாங்கல்ல, ஒரு சஷாந்த் சிங்கோ யாரும் ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்கல்ல. நம்ம என்ன பண்றோம் நீங்க யோசிக்கல, யாரோ இதை பண்ணல. வி ஆர் ஹாப்பி. 2 6 அடிச்சிட்டேன், 15 நான் உள்ள போயிருக்கேன். இது என்ன, எப்படி மேட்ச் மாறும்? இவருக்கு ருத்ராஜுக்கு சப்போர்ட்டா யாராவது ஒருத்தர் சரியான கொஞ்சம் வந்து கிராந்திக் சர்மா அழகா இப்படி 100 இதுல அடிச்சாருல, அப்போ ஆயிடுச்சு ராங் ஆயிடுச்சு. அண்ட் சர்ஃபராஸுக்குலாம் கொஞ்சம் யோசிக்க வேணாமா? சர்ஃபராஸ் ஆடும்போது அந்த பவுன்ஸ் தெரிவிக்க போட்டுருக்காங்க, பீக் ஃபார்ம்ல போடுறாங்க போலிங். சர்ஃபராஸோட ரைட் ஷோல்டர் கிட்ட வந்துச்சு பால். எப்படி பாஸ் அக்ராஸ் அடிப்பீங்க எனக்கு சொல்லுங்களேன். இம்பாசிபிள் பாஸ் அது. எப்படி நீங்க இப்படி அடிப்பீங்க? ரைட் ஷோல்டர் கிட்ட வந்துருக்கு ஃபாஸ்ட் போலிங். ரபடா மாதிரி அந்த மாதிரி இப்போ சிராஜ் மாதிரி ஃபாஸ்டா போடுறவங்க, ரியலி குவிக் 140 150 போடுறவங்களே பாடி கிட்ட பால் வருதுங்க. நீங்க அக்ராஸ் அடிப்பீங்க? அவ்வளவு நீங்க விவேந்திச்சா எப்படி அடிப்பீங்க? இல்ல. உர்வில் பட்டேல் ஃபர்ஸ்ட் பால் பியூட்டிஃபுல்லா இறங்கி சூப்பரா ஆடுறது, டெக்னிக்கலி பிரில்லியன்டா அடிக்கிறது. ஃபோர் கை தட்டலான்னு வரத்துக்குள்ள என்னையா அவுட் கொடுக்க சொல்லிட்டு அப்படி ஒரு கிணத்தனமான ஒரு ஷாட். திருப்பி அதே பவுன்ஸ் இறங்கி போய் சுத்தி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்குவானா? கொஞ்சம் ஆடுங்க, உங்களோட 15-20 ரன்ஸ் அடிச்சிங்க ஒரு 4. ஸோ நம்ம மைண்டே அப்ளை பண்ண மாட்டோம். பேட்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும். போலிங் இன்னைக்கு 150 தான் இருக்கு, டிஃபெண்டிங் நான் ரன்னே கொடுக்கூடாது, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அப்படியே போட்டுரும். அதை நம்ம விட்டுட்டோம். ஓகே, அக்கேல் ஹுசைன் வந்து ஒரு கேட்ச் ஒன்று ட்ரை பண்ணாரு. அவரோட இன்ஜரிக்கு நான் வருத்தப்படுறேன். பாவம் நல்லா அடிப்பட்டு அதெல்லாம் ரைட் நான் ஒத்துக்கிறேன். விழ வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கேட்ச். அந்த கேட்ச் விழ வேண்டிய அவசியம் கையில பிடிச்சாச்சு, பிடிச்சி விடுற சமயத்தே தான் டாப்லாம் தம்பிள்லாம் பண்ணாரு. சாதாரண பிடிச்சிக்கலாம் அந்த கேட்ச். எவ்ரிபடி திங்ஸ் கொஞ்சம் பால் ஃப்ரண்ட்ல டிப் ஆகிட்டு ஐ ஹேவ் டு டைவ், தேவையே இல்லை, தேவையே கிடையாது. காலை நீட்டினீங்கன்னா ஜஸ்ட் லைக் 2 கையில பிடிச்சிட்டு போயிடும். இன்னைக்கு சஞ்சு சாம்சன் பாருங்க, நீங்க இந்த டாபிக் வேற வர. சஞ்சு சாம்சன் விட்ட கேட்ச் மட்டும் நான் சொல்றேன். சஞ்சு சாம்சன் பிரில்லியண்டா பிடிப்பார் சில கேட்சஸ்லாம். இன்னைக்கு சாதாரணமா 2 கையை கீழே கொண்டு வந்தாருன்னா அந்த சாய் சுதர்சன் கேட்சை பிடிச்சிக்கலாம். அவர் லெப்ட்ல பிடிக்கணும் ஸ்டைலாண்டு போனார் அந்த கேட்ச். 2 கையில அலட்சியமா பிடிக்கக்கூடிய கேட்ச். எதுக்கு அது வெறும் ஒரு கையை சார்ஜர் குட் ஹேவ் பீன் a turning point. ஸோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வெரி மிஸ்ஸிங், நாட் கோயிங் தி எக்ஸ்ட்ரா மைல், அது மிஸ்ஸிங் ஆகுது. உங்க ஹோம் கிரவுட் சப்போர்ட் இருக்கு, உங்க ஹோம் பிட்ச் காட்டோம்னா 180 நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம், காட்டுறோம், போலிங் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு காட்டோம். நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த போலிங்கே இல்லை,
அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு அலட்சியமா அடிக்கிறது. சார் சஞ்சு சாம்சனுடைய இத பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போதே ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் மோர் திங் சார். இன்னைக்கு அவருடைய ஸ்டம்பிங் ஒண்ணு பார்க்கும்போது சுப்மன் கில்ல சூப்பர்பா பண்ணியிருந்தாரு. அதுக்கு அப்பதான் வந்து போட்டாங்க கொஞ்ச நேரத்துக்குலாம் முன்னாடி இன்னைக்கு காலையில இந்த மாரி வந்து எம்.எஸ். தோனியோட இவரு உட்காந்து பிராக்டிஸ்ல பேசிட்டு இருக்க மாரி. அப்ப அவர்ட்ட வந்து இவரு உட்காந்து இப்படி கேட்கிறாரு. இப்ப நான் ஃப்ரண்ட்ல இப்படி அப்படின்றாரு. தோனி இல்ல இப்படி அப்படின்றாரு. அந்த மாரி அந்த கீப்பிங் பத்தி இவங்க 2 பேரு பேசிட்டு இருந்த ஒரு வீடியோ ஒண்ணு வந்துச்சு. இன்னைக்கு இந்த மாரி ஒண்ணு பண்றாரு. ஐ அம் நாட் டேக்கிங் த கிரெடிட்ஸ் அவே ஃப்ரம் சஞ்சு சாம்சன். தோனி சொல்லிக் குடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல வரல. பட் தோனி போன்ற ஒருவர் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் கரெக்ட்டா இந்த மாரி ஸ்டம்பிங்ல நறுக்குன்னு பண்ணுவாரு. அத ஓரளவுக்கு இவரும் பண்றாருங்கும்போது வி ஆர் வெரி ஹேப்பி அபௌட் தட் அண்ட் இந்த ஸ்டம்பிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு சார். முதல்ல ஒரு நல்ல கேள்வி, பிரில்லியன்ட்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. நானே அது அது ஆல்மோஸ்ட் பேரலல் அதோட ஆன்சர் தான் நான் ரெடியா இருக்கேன். பட் அந்த கிரேட் பன்னீர் செல்வம் எடுத்து வந்து சொல்லிட்டீங்களா? சொல்லிடுறேன் சார். ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் அதுதான். அந்த ஒரு ஸ்டம்பிங் அடிச்சார்ல சஞ்சு சாம்சன். அதுக்கு ஐ லவ் யூ மாரி எம்.எஸ். தோனி ஐ லவ் யூன்னு இருப்பாரு. அந்த ஸ்டம்பிங் வந்து மாஸ்டர் கிளாஸ். அது ஏன் மாஸ்டர் கிளாஸ்ன்ற நான் சொல்றேன். அதுல நீங்க சொன்னதுக்கு 200% கரெக்ட். There was so much of Dhoni in that stumping. It is full credit to Sanju. Sanju was brilliant in that keeping, that smart piece. பட் அதுல தோனி எங்க இருக்காரு நான் சொல்றேன் உங்களுக்கு. இவரு லெக் பிரேக் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் போட்டார். யாரு நம்ம நூர். இவர் ஸ்ட்ரெச் பண்ணி ஆடும்போது ஒரு காலை தூக்கிட்டார். இவர் காலை ரொம்ப வெளில போல, காலை மட்டும் தூக்கிட்டாரு. அதுக்குள்ள அந்த காலை தூக்குற சமயத்துக்கு பால் கீப்பர் க்ளவ் கிட்ட போயாச்சு. கீப்பர் க்ளவ் கிட்ட போகும்போது டவுன் த லெக் சைட். ஸோ டவுன் த லெக் சைட் பால் இப்படி பிக் பண்ணிட்டு இப்படி அடிக்கணும் ஸ்டம்பிங். அங்க எங்க பிரில்லியன்ஸை காமிச்சாருன்னா, இப்படி பிக் பாலை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அதை கேதர் பண்ணிட்டு ஸ்டம்பிங்க்கு போயிருந்தாருன்னா அதுக்குள்ள அந்த கால் கரெக்டா வந்திருக்கும் கிரீஸ் உள்ள. இவர் என்ன பண்ணாரு, இப்படி போகும்போது இந்த கையால பேஸ்டர் உடம்பு இப்படி இருக்கு, இந்த கையால பேஸ்டர் அங்க காமிச்சார் தோனி. 1 எக்ஸ்ட்ரா செகண்ட்ல எடுத்துக்கல, 1 செகண்ட் லெஸ். ஸோ உடம்பு இப்படி போயின்னு இருக்கு கேதரிங்க்கு. பட் இதான் வந்துச்சு பால் அப்படியே பேஸ்டர் திருப்பி வந்திருந்தாலும் அதுல ஒரு கால் வச்சிருப்பேன். ஸோ கிளாசிக் அங்கதான் தோனியை காமிச்சாரு. நீங்க சொன்ன அந்த பன்னீர் சோடா 2 கிரேட் வச்சிருங்க சஞ்சு சாம்சன். ஜஸ்ட் பிரில்லியன்ட். அந்த மாதிரி ஸ்டம்பிங் வந்து அவரே வந்து என்னுடைய டாப் 10 டிஸ்மிசல்ஸ் கீப்பிங்லன்னு கேட்டா இதுதான் ஃபர்ஸ்டா போடுவார். அவ்வளவு பிரில்லியன்டான ஒரு ஸ்டம்பிங் அண்ட் வைட்டல் விக்கெட் ஆல்சோ. சார் அண்ட் நம்மளோட பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இரஸ்பான்சிபிளான ஷாட் ஆடி இருந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க சார். ஷார்ட் பால்ல வந்து சம்பந்தமே இல்லாம ரொம்ப ஒரு ஆக்வர்டான பொசிஷன்லாம் போய் ஆடி அவுட் ஆனாங்க. அந்த வகையில பார்க்கும்போது டெவால்ட் பிரெவிஸ் வந்து இன்னைக்கு பிச்சுட்டு அவருமே அவருடைய ஃபிளம்பாயன்ஸ்க்கு ஏத்த ஒரு பிச் இது கிடையாது. பட் அவர் நினைச்சிருந்தாருன்னா ஸ்கொயர் கட் அது இதுன்னு இந்த ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா எப்படியாவது ஆடி அழகா எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் சார். அவருமே வந்து இந்த சிக்ஸர்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம் நம்ம அப்படின்ற இதுல நோ லுக் ஷாட் கீழே பார்த்துட்டு அப்படி அடிச்சாரு. அப்படியே தம்பி நீங்க அப்ப மேல நிமிரவே வேணாம், கீழே குஞ்சு அப்படியே கிளம்பிருங்க. ஏன் சார்? இல்ல உங்க பால புடிச்சிட்டாங்க, சரி போறேன் அப்படின்னு போயிட்டாரு. நீங்க கரெக்டா சொல்றீங்க. கூடிய மட்டும் ஸ்பின்னர்ஸ் ஃபிளைட் பண்றது வந்து அக்ராஸ் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப அந்த சுதரா புத்தரா அவங்க சுதர் அவரை இவர் அக்ராஸ் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற. பிகாஸ் பிரெவிஸ் இருக்கிற பிரில்லியன்ஸ் கவர்ஸ் மேல ஜஸ்ட் லைக் அடிக்கலாம். பட் வைட் அவுட் சைட் ஆஃப் தம் க்ளோஸ் பால் போட்டா மட்டும்தான் நான் அந்த ஷாட் ஆடுவேன்ட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியல. அவருக்கு ஒரு பரபரப்பு. என் பையன் சொன்னா ஐயோ இவர் வரும்போது டாஸ் பண்ற டெலிவரினா இவர் கை காலம் ஆடும். இவர் வரும்போது ஃபாஸ்ட் பவுன்ஸ் எல்லாம் போட்டா கிரவுண்ட் வெளியிடுவார். பட் நீங்க அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன், ரஷீத் கான் மாதிரி ஒருத்தர் போட ஸ்கொயர் கட் அடிச்சு புடிச்சு போட்டா விலவலுக்கு போடுவார். அவ்வளவுதான். அங்க கால் வந்து புல் அதிர்ச்சி வந்துடும். இஷ்டத்து சுதாரிச்சுவார். இனிமே சுத்தினார். ஸோ சஞ்சு சாம்சன், பிரெவிஸ் இவங்க எல்லாம் ஆயுஷ் மாத்திரை இவங்கெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். நீங்க மெதுவா ஆனீங்கன்னா யாருமே உங்களை திட்ட மாட்டாங்க. ஒரு ஓவர் நீங்க மேடன் கொடுத்தா கூட நாங்க திட்ட மாட்டோம். நாங்க டென்ஷன் ஆக ஏன்னா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஹிட்டிங் ஸ்டைல நீங்க ஈஸியா காம்பன்சேட் பண்றீங்க. பிரெவிஸ் ஒரு 5 பால் ஸ்டெடியா சிங்கிளுக்கு ஆடினா கூட சேர்த்து வச்சு 30 ரன் அடிப்பார் ஒரு ஓவர்ல. அப்படி அந்த தாட் அவங்களுக்குள்ள வரதுக்கு இந்த கோச்சஸ் எல்லாம் சொல்லணும் அவங்கள்ட்ட. நீங்க அவசரப்படாதீங்க. நீங்க கடைசி 2 ஓவர்னா கூட நீங்க நாட் அவுட்ல 20ல இருந்துட்டீங்கன்னா மாத்தி விட்டுருவீங்க மேட்சை. கட்சியில் நீங்க தான் ஆயுஷ் மாத்திரை அந்த மாதிரி நீங்கிறத சொல்லணும். அதனால ஜஸ்ட் எவ்ரிபடி கமிங் ஃபேசிங் 6 to 7 balls ஸ்கோரிங் 12 runs கெட்டிங் பேக். அது எப்படி அந்த என்ன கிரிக்கெட் அது அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் கிரிக்கெட். அதுக்கு அது வந்து அங்கதான் அங்கணும். ஒருத்தராது இல்ல நான் இருந்துடணும், நான் விடக்கூடாது, நான் 20th ஒரு 2 வரைக்கும் நான் நின்னுணும் ஒரு உத்தராஜோட. பட் எனக்கு என்னோட பெஸ்ட் நான் ஆடணும்னு நான் அந்த தாட்டே வரல இருக்கு. ஏதோ அடிக்கணுமே இல்ல அடியிலன்னா திட்டுவாங்க அப்படின்னு ஆடுறாங்க. டிஃபென்ஸ் எதுக்கு? டிஃபென்ஸ் ஆட்டா நமக்கு திட்ட போறோம் அதுக்கு. இல்ல ஒரு 3 பால் ஆடுறோம் ருத்ராஜ் சொல்லிட்டு எனக்கு 3 பால் விட்டுருங்க நான் ஆடுறேன். 3 பால் ஆடினப்பறம் நான் வேற மாதிரி அந்நியன் மாதிரி ஆடுறேன்னா சொல்லணும்.
அதுக்கு ருத்ராஜ் தான் நான் சொன்ன ஃபார்முலா கரெக்டா ஃபாலோ பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாதாரணமா ஆடிட்டு செகண்ட் ஹாஃப் பவர் பிளே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாரு. அந்த சைக்காலஜில போனோம். இந்த பிட்ச் இஸ் ரியலி a big challenge for the batters. I only wish somebody, என் ஃப்ரெண்ட் அரவிந்த் கூட அனுப்பிச்சாரு. பேசாம ஃபிலிமிங் போல நீ போய் சொல்லிடலாமேன்னு. நான் சொன்னேன் I'll be happy if somebody translate this to the team. இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த பிட்சஸ் டைசி பெஜாரா டபுள் டியூவல் பவுன்ஸ் ஸ்பாஞ்சி பவுன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த போலரை கான்கர் பண்ணணும் பவர் பிளே இடத்த விட்டுடுது டைசி. அதை அவன் ஜெயிச்சுட்டு போட்டோம். அடுத்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஜெயிச்சிக்கலாம். சார் அண்ட் இன்ஜுரி ஹாஸ் பீன் அ ஹியூஜ் ப்ராப்ளம் ஃபார் சிஎஸ்கே சார். அது ஆயுஷ் மாத்ரேயோட இன்ஜுரியா இருக்கட்டும், முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும், அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்குது சார். ஆரம்பத்தில் சீசன் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த இன்ஜுரி வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டே இருக்குது. பட் அதை மீறி இவங்க பிளேயிங்ல அவனை கொஞ்சம் கொஞ்சமா சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ தான் சார் ஒரு டீமுக்கு. நிஜமாவே வந்து இதை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்குது. ஆமா பாஸ், ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இது 2020 வந்து ஃபுட்பால் மாதிரி பாஸ். ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தொகுதின்னு ஓடுற மாதிரி யூ கான்ட் அஃபோர்ட் டு பிரீத் ஈஸி ஈவன் ஃபார் 1 செகண்ட். அண்டர்ஸ் தி அதர் டீம் இஸ் பெர்ஃபார்மிங் மிசரபிளி பேட்லி. இது அதனால சொல்றேன். ஸோ பண்ணிட்டே இருக்கணும். அதுல இந்த டைவிங்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, டைவிங் இருக்கு. அதுல இந்த பின் பக்கம்ல ஷோல்டரோட பின் பக்கம் இந்த மசில் இருக்கு பாருங்க, விங்ஸ்ன்றோம். அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகுற மாதிரி நம்ம டைவிங் அது பண்ணா பெட்டர். இன்ஸ்டெட் ஆஃப் முட்டியில தேய்ச்சின்னு போறது அதெல்லாம் இல்லாம பவுண்டரி கிட்ட போற தள்ளிட்டு போறதுன்னா அப்படியே த்ரோயிங் யுவர் செல்ஃப் பட் இந்த ஆங்கிள் பின்பக்கம் மசில் பக்கம் கீழே படுற மாதிரி சிலதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா ரொம்ப இன்ஜுரி ஸ்கேர் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி டைவ் அடிச்சோம்னா இதெல்லாம் ஆஸ்திரேலியன்ஸ் அந்த கிம் யூஸ் டீம் வந்த போது அவங்க டைவ் அடிக்கிறத பார்த்து தான் கத்துனாங்க எப்படி அடிக்கிறாங்க. பிரில்லியண்டா அடிப்பாங்க, பாயிண்ட் ஷார்ட்ஸ் அடிக்கலாம். அதனால சொல்றேன் இந்த போன்னு அதெல்லாம் ஸ்ராட்ச்ன்னு அடிப்படுற மாதிரி இல்லாம அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். லெஸ் இன்ஜுரியோட எப்படி வந்து நம்ம பாய முடியும் ஃபீல்டிங்ல அப்படின்றது கொஞ்சம் பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி வருத்தமா இருக்கு. என்ன பண்ண எல்லா டாப் பிளேயர்ஸ் திடீர்னு ஓட்டல் உள்ளாருன்றாரு திடீர்னு எல்லாருமே இதே பண்ணி யார் அம்பையர் தான் வந்து கிரீட் அந்த லெவல். சார் சிஎஸ்கேவுடைய இந்த பேட்டிங் லைனப்ல அங்கங்க மாற்றங்கள் திரும்ப திரும்ப ஏற்பட்டே இருந்தாலும் கூட நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தீங்க சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேர் தான் ஓப்பனிங் இறங்கணும், அது மாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு தான் ஃபைனலி வந்து போன மேட்ச்ல அவர் செஞ்சுரி போட்டார் மும்பைக்கு அகேன்ஸ்டா, இவர் அடிக்கல. இந்த மேட்ச் இன்னைக்கு ஒரு 70 போட்டாரு, அவர் அடிக்கல. 2 பேரும் சேர்ந்து கிளிக் ஆகுற மாதிரி ஒரு 3 மேட்ச் வரிசையா வந்துச்சுன்னா, ஏன்னா இப்ப ஆயுஷ் மாத்திரை வேற இல்ல. ஏன்னா இப்ப ஒரு ஆயுஷ் மாத்திரை இல்லைன்ன உடனே இப்ப ஆட்டோமேட்டிக்லி ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் த சீசன் கண்டிப்பா ருத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாய்ஸா ஆயிவர் மாதிரி. ஸோ அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் நாட் அவுட்ல 6 ஓவரும் ஆடுறாங்க. அந்த ஒரு 66, 70 அடிக்கிறாங்க வாட் எவர். அப்படிங்கும் போது மேட்ச் வந்து இன்னும் டீமுக்கு வந்து ரிமைண்டர் ஆஃப் த சீசன் சூப்பரா போகும் நான் நினைக்கிறேன். Both of them should pick at the same time for at the same match. நீங்க சொல்ற இந்த சூரியவம்சி இந்த மாதிரி அப்புறம் ஹெக்டர் அபிஷேக் இந்த மாதிரி எல்லாம் பேர்ஸ் அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி எப்போ நேற்று டெல்லி பிச் வந்து பாத்தீங்கன்னா 265 சேசிங் பார்த்தோமே, அந்த மாதிரி பிச்சில் இந்த 2 பேர் மாட்டிச்சுன்னா பினிஷ். அவங்க எல்லாம் அடிக்கிறதோட பையன் அடிப்போம். அந்த மாதிரி பிச்சு இந்த மாட்டல என்னோட எண்ணம் தான். அது வந்து ஸ்வீமிங் ஒரு பவுன்சிங் எங்கேயா ரன் அப்போ இப்படின்ற ஸ்லிப்ல அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்ல தெரியுமா. அன்னைக்கு நம்ம அஸ்வினி குமார் ஸ்லிப் இல்லாம போட்டாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு 2 ஸ்லிப் வச்சு போட்டு பாருங்க இவங்க 2 பேரும் ஆடும்போது பிகாஸ் பிச் வாஸ் ஹெல்பிங் போலர்ஸ். அதனால அந்த டெல்லி மாதிரி பிச் வந்து இந்த 2 பேரும் மாட்டிதான் மேட்சக்கர் தான் செம்ம ஸ்லாட்டர். பட் அதை நம்ம எப்பவும் எதிர்பார்க்க முடியாது, அதான் பிரச்சனை. ஸோ இன்னைக்கு மாதிரி பிச்சை நம்ம ஆட்டோம்னா எதுல வேணா ஆடிக்கலாம். கல்கத்தாவில் வண்டி ஓட்டா ரோட்ல எதுல வேணா ஓட்டலாம், எங்க ஓட்டலாம் மாதிரி. அதனால நம்ம டஃபஸ்ட்டுக்கு தான் ரெடியா இருக்கணும். எப்பவுமே ஒரு டோர்னமெண்ட் வந்தா கூட தி பெஸ்ட் ரைவல் வரட்டும், அதை மிஸ்டோம்னா மீதியெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுவான்ற ஒரு ஆங்கிள் நம்ம போகணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் ஆஃப் காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொரோனா நர்வஸ் தான் ஜாஸ்தியாகும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகணும். அந்த கில்லர் இன்சிடென்ட் இன்னைக்கு ரொம்ப கம்மியாகுது நம்ம டீம்ல. சார் பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு 5வது இடத்துக்கு போனோம் சார். சரி இந்த மேட்ச்லாம் ஜெயிச்சு எங்கேயாவது எட்டி பார்த்துடலாம் ஒரு டாப் 4க்குள்ள அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஜிடி அதையும் மூடிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு 8 மேட்ச் முடிஞ்ச நிலைமையில வி ஹேவ் ஓன்லி ரிமைனிங் 6 மேட்சஸ் சார். இந்த 6மே கிட்டத்தட்ட ஒரு மஸ்ட் வின் மேட்ச் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுப்போமே. ஸோ அப்பதான் வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 6னா ஒரு 12 ஒரு 18 பாயிண்ட்ஸ்ல போய் நிற்போம். ஆர் மேபி ரொம்ப ரிஸ்க்னா ஒரு மேட்ச் தோக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சிஎஸ்கே இந்த ரிமைண்டர் ஆஃப் த 6 மேட்சஸ்? அண்ட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து ஆட போற மும்பை வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் மேட்ச், எல்எஸ்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஹோம் கிரவுண்டு, அப்புறம் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டா 3 ஹோம் மேட்ச் இருக்கு, 3 அவே மேட்சஸ் இருக்கு சார். அந்த 3 அவே மேட்ச்ல 1 டெல்லிக்கு அகேன்ஸ்டா. நீங்க கேட்டீங்க பாருங்க, அந்த டெல்லி பிச்சு அது ஒன்று கிடைச்சிடும். அப்புறம் அந்த இக்கானா, ஐயோ அந்த இக்கானா ஸ்டேடியம் நினைச்சா
135க்கு மேல அடிக்கவே முடியாது சார் எந்த டீம்ன்ற மாதிரி ஒரு பிட்ச் அது ஒண்ணு. அப்புறம் நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல லாஸ்ட் மேட்ச். ஸோ இதுதான் சார் நமக்கு இருக்கிற அந்த ரிமைண்டர் 6 மேட்சஸ். ஹவ் டு யூ சீ சிஎஸ்கே கோப்பிங் அப் இன் தி நெக்ஸ்ட் 6 மேட்சஸ்? சைக்கலாஜிக்கலி சிஎஸ்கே டீம் என்கிட்ட பேச சொன்னா எவ்ரி மேட்ச் இஸ் அ ஃபைனல்ஸ். இட் இஸ் அ கப் ஃபைனல்ஸ். நோ கொஸ்டின் ஆஃப் காம்ப்ளசன்சி. இதுல நம்ம கொஞ்சம் சரிக்கினா கூட பரவாயில்ல. அது அந்த தாட் வந்தா ஓவர். நீங்க வின்னு வெறித்தனமா வின்னு தான் சிஎஸ்கே வந்துடும். அந்த மாதிரி அந்த மாதிரி வின்னு தான் பண்ணணும். வி பிளே டு வின் ஆஸ் அ டீம். அப்ப நான் சொன்னது டெக்னிக்கலி பேக் ஃபுட்ல என்ன கொஞ்சம் பெட்டரா ஆடுறதும், அதே சமயத்துல போலர்ஸ் வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் அதை போடணும். இந்த பிக்சர்ஸ் ஹெல்பிங் இப்பயும் போடலாம். எப்போ போடுறது? விக்கெட் பிச்சை ஹெல்ப் ஆகாதோ யாருக்கிட்ட தான் போட்டணும். இன்டெலிஜென்ட்டா போடணும் ஸ்லோரன் அப்படி. பட் பிச்சு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு. அந்த சமயத்துல நீங்க சீம்ல அச்சு ஸ்டம்ப்லயே போறதை விட்டுட்டு சைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ்ல நீங்க போட்டு 6 தான் போட்டீங்கன்னா பிகம் ஈஸி. சாய் சுதர்ஷன் நல்லா மெஜஸ்டிக்கா இருக்கு. அவர் வந்து விடுறதே கிடையாது பாருங்க. விக்கெட்டை விடாம ஆடினே இருக்காரு. ஸோ அதுதான் நம்ம பண்ற தப்பு. அவர் விக்கெட் டேக்கிங் டெலிவரி ஏதாவது போட்டோமோ ஒன்றும் போடல. அந்த ஸ்குவாட் டிரைவுக்கு ஏதாவது டெம்ப் பண்ணமோ பண்ணல. அவர் வந்து மெஜஸ்டிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஆனாரு. அப்புறம் சூப்பர் ஃபாஸ்டா எல்லாருமே ஈஸியா அடிக்கிறது சார். நம்ம வந்து இன்னும் விக்கெட் டேக்கிங் டெலிவரி போடுறதோ இல்ல ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறதோ நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணல. we could have made a match out of it. தெரியும் ஒரு போலர் ஷாட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இருக்கிறத வச்சு தானே பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. சார் ஒரு 4 வருஷமா சார் கரெக்டா 2021 ஐபிஎலுக்கு அப்புறமா 22ல இருந்து சிஎஸ்கே கிட்ட ஏதோ ஒண்ணு எங்கேயோ ஒண்ணு ரொம்ப பெருசா மிஸ் ஆகுது. அது எதுன்னு எந்த ஒரு சிஎஸ்கே ஃபேன்ட்ட கேட்டாலும் அவங்க சொல்றது சுரேஷ் ரெய்னா அப்படின்ற ஒரு நம்பர் 3 பேட்டர். அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய இஷ்யூ ஆகுதோன்னு இப்போ இன்னைக்கு மேட்ச் தான் பார்க்கும்போது எனக்கு தோணுது சார். பிகாஸ் ருத்ராஜ் கேக்வாட் டாப்ல ஆடினவர் அவர் கடைசி வரைக்கும் நின்ட்டாரு. ஆனா அவர் கூட மிடில் ஆர்டர்ல நிக்க ஆளே இல்லை. அதனாலதான் அவரே மிடில் ஆர்டருக்கு போனார். நம்பர் 3 நான் போய் ஆடுறேன், அவசர அவசரமா ஆட ஆளுங்க இருக்காங்க, பட் பொறுமையா ஆட இந்த டீம்ல ஆள இல்லை, நான் போறேன் தான் போனாரு. இன்னைக்கு திரும்ப டாப் ஆர்டர் வந்துட்டார். பட் ஒரு சுரேஷ் ரெய்னா இந்த டீம்ல மிஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு சார். தே வாண்ட் டு ஃபைண்ட் த சுரேஷ் ரெய்னா. தே ஃபவுண்ட் லிட்டில் பிட் ஆஃப் இட் இன் அஜிங்கே ரஹானே. தே ஃபவுண்ட் லிட்டில் பிட் ஆஃப் இட் இன் அம்பத்தி ராயுடு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேட்டர், ஒரு சுப்மன் கில் மாதிரி, ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரி, இல்ல ஒரு ஜாஸ் பட்லர், கேஎல் ராகுல் மாதிரி நான் எப்ப வேணா 20 ஓவர் நின்று ஆட தயாருன்ற மாதிரி ஒரு பிளேயரை தேடிட்டே இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார். இந்த இஷ்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அடுத்த ஆக்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுமா? அதாவது ஆகுமா? பாஸ் ஒண்ணுக்கு தேவையெல்லாம் வேணாம் பாஸ். இருக்கிறவங்க ஏன் சார் அப் பண்ணி மாட்டேங்கிறாங்க? அப்படியே ஆன்டின்றாலே முடியாது. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது வந்து ஆக்ஷனுக்கு போகும்போது எனக்கு 6 ஹிட்டர்ஸ் வேணும், 6 ஹிட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துறாங்க சார். அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் ஆட முடியாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார் மைண்ட்ல. நீங்க இருக்கிற பிளேயர்ஸ் ஒருத்தர் இல்ல, ரெய்னா இல்ல. நான் பிரசாந்த் வீர ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ரெய்னாவோட நான் பெட்டர் ஆடி காட்டுறேன். ரெய்னா தான் நீங்க சொல்றீங்க. ரெய்னாவுடைய ஆப்ஷன்ஸை நீங்க ஃபீல் பண்ணாத அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்றது இல்ல. யாரா சஞ்சு சாம்சன் தான் தோனி இல்லாத தோனியோடைய ஆப்ஷன்ஸே நீங்க முறைகிற அளவுக்கு நான் பண்றேன்றது அந்த சேலஞ்சை எடுத்துனா தான் லைஃப்ல வந்து வேற லெவல்ல வர முடியும். I'll give you a clear example. Take the case of Shreyas Iyer, take the case of Shivam Dube. ரெண்டு பேருமே 6 அசால்ட்டா அடிப்பாங்கல்ல. ஷார்ட் பாலுக்கு ஒரு பன்னி, ஒரு ரேபிட் சொல்லி எடுப்பாங்கன்னு சொல்லினே நாங்க வேர்ல்ட் கப் டெட்ல யாரும் ஸ்ரேயஸ் ஐயர். இப்ப ஷார்ட் பால் நீங்க போடுங்க அவருக்கு எப்படி அடிக்கிறார் பாத்தீங்களா? ஏதாவது ஒர்க் பண்ணிருக்காரு அதுல. அந்த ஷார்ட் பால் நான் ஓவர் கம் பண்ண அந்த வீக்னஸ் ஓவர் கம் பண்ணி டெரிபிக்கா ஆடுறாரு. இப்ப ஷார்ட் பால் போட்டாலும் அடிச்சு நிறுத்திடுறாரு. இவருக்கு இன்னைக்கு பேக் ஃபுட்ல போட்ட என்ன கிரிக்கெட் பாத்தீங்களா? அவரு ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். ஸோ இஸ் நாட் ஒர்க்கிங் ஆன் இஸ் வீக்னஸ். அதை வந்து நான் போனவொன்னு போட்டுன்னு அடிக்கணும். ஒன்னு உடம்ப நான் குவிக் அப்படி நோத்தணும், இல்ல நின்றதுல இருந்து பேக் லெஃப்ட் கம்மியான அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதான் பேட்டிங் கோச் சொல்லி தரணுமே தவிர அவர் வரும் பேட்டிங் கோச் பிஸ்டாவா இருந்தா நான் ஏன் அவர் வந்து பேட்டிங் வரும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு பேக் ஃபுட்ல போட்டாங்கன்னா ஓவர் நான் ஏன் சொல்றேன்? அப்ப ஈஸியா அடிச்சுட்டு அவங்க என்ன என் வாய் 3 நாள் அதே மாதிரி ரெண்டு கிரிக்கெட் பேக் ஃபுட்ல 0 ஒண்ணுமே பண்ண முடியல. நீ அதுதான் அவர் உடனே நினைச்சா மாத்திடுறாரு. நம்ம ஷேர் மாத்திட்டாரு ஃபார்மேட்டை, அவருடைய டைப் ஆஃப் கிரிக்கெட் இவர் வந்து மாத்திக்கல. இதை நீங்க பண்ணாதான் இன்னைக்கு நீங்க இருக்கிற பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சை நீங்க ஃபேஸ் பண்ண முடியும்ன்ற அதை பண்ணலையே சார். நீங்க அதான் சார் கேக்குறீங்க. நீங்க சொன்னீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட, அதாவது டெவால்ட் பிரவிஸ்லாம் வந்து எவ்வளவு பால் வேணா நிக்கலாம், ஆனா கடைசியில வரனால மேக் அவுட் பண்ண முடியும் அதை வச்சு அப்படின்னு. ஏபி டிவிலியர்ஸ் அதை தான் பண்ணுவாரு. 35 பால்ல 35 அடிச்சிருப்பாரு. கடைசி 15 பால்ல வந்து ஒரு 10 6 அடிச்சிருப்பாரு, மேட்சை மாத்திட்டு போயிருவாரு. ஆனா அந்த மாதிரி தன்னை அவர் நம்ப மாட்டேங்கிறாரு டெவால்ட் பிரவிஸ். அவர் வந்து எல்லா பாலும் 6 போன்றாருன்றது வந்து அவரோட கெப்பாசிட்டி அவரே இது பண்ற மாதிரி இருக்கு. பட் ஐ திங்க் மேபி சிஎஸ்கே இருக்கிற அந்த மென்டாஸ் ஆர் கோச்சஸ் வந்து இந்த விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி ஓகேப்பா, நாங்க தான் கேட்டோம் 6 வேணும் 6 வேணும்னு சொல்லி, இப்ப இந்த மாதிரியும் ஆடணும்ப்பா, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கதானே மேபி த கோச்சஸ் ஷுட் சிட் அண்ட் டாக் எனக்கு தோணுது. ஆமா, more than the coaches trying to guide them in the technical manner,
சைக்கலாஜிக்கலா சில விஷயங்கள் நம்மள யோசிக்க சொல்லணும்ன்ற நான். சைக்கலாஜிக்கலா சில விஷயம் யோசிக்க சொன்னாங்க. அங்க போனோனே நீங்க எப்படி யோசிக்கணும்? நீங்க போனோனே முதல் ஓவரே தெரிஞ்சு போச்சு எனக்கு. எனக்கு தெரியல இங்க இருந்து இந்த பிட்ச்ல ஈஸியா அடிக்க முடியாதுன்னு. 140, 150 தான் மேக்ஸிமம் டெக்னிக். எல்லாம் ஒரு மெசேஜ் சொல்லியாச்சு எல்லாத்தையுமே. நீங்க செக் பண்ணீங்களா எல்லாத்தையும்? நீங்க 140, 50 தாண்டாட்டி ஏன்னா கர்ணாபுரம் முதல் அவுட் ஸ்விங்ல பீட்டுன்னு 2, 3 பால். யாரு சஞ்சு செப்பாக்கு காட்டு வெயில் அடிச்சிருக்கு. அங்க ஸ்விங் ஆயிட்டு இருக்கு சிராஜ். அதுக்கப்புறம் இவங்க அடிக்க போற பால் எல்லாமே ஜஸ்ட் லெங்க்ல டிராப் பண்றாங்களே தவிர அவுட் சைட் லிக்கோ அவுட் சைட் ஆஃபோ சீவரத்துக்கோ ஹுக்குக்கோ போடல அவங்க. ஸ்ட்ரைட்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டுனே இருக்காங்க. அதுலதான் எல்லாரும் தப்பு தப்பா அடிச்சு அடிச்சு அவுட். மூக்கு மேல நிக்க வச்சாங்க பால் எல்லாரும். அதுதான். அதனால என்ன பிட்ச் இருக்கோ அதை 2 பேர் பார்த்துட்டாங்க. 2 பேர் டாப் ஸ்டார் கிரிக்கெட் டிஃபிகல்ட்டி இந்த பிட்ச்ல இருக்குன்றுச்சு. நம்பர் 3 ஆன்வர்ட்ஸ் எல்லாருக்கும் மைண்ட்ல நம்மளோட வழக்கமான கேம். இங்க நெட்ஸ்ல கேம்ப்ல டமால் ஸ்டாண்ட்ல தூக்கி அடிப்போமே அது இன்னைக்கு ஆட முடியாது. இது வேற. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ரோடு ஒரே ஒத்தையடி பார்த்த மாதிரி இது கொஞ்சம் ஜாகிரதையா தான் ஓட்டணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். இல்ல நான் ஆடுறதே தான் ஆடுவேன். எப்படி முடியாது? காதுல பூ அடிச்சு நம்ம 145 போட்டதுக்காக நீ உக்கு அடிக்க ட்ரை பண்றீங்க ஆன் த ஸ்டம்ப். எப்படி அடிப்பீங்க? அவ்வளவுதான் விஷயம். சைக்காலஜியை ட்ரெயின் பண்ணணும். எப்படி திங்க் பண்ணுவேன்ட்டு. எப்படி ஆடுவேன்றது அவனுக்கு தெரியும். ஆனஸ்டி இஸ் a கிரேட் பிளேயர். அது எல்லாரும் சொல்லலாம். when it is not his day நெகட்டிவ் அதை சொல்லணும். டெஃபினெட்லி வெல் செட் சார். கண்டிப்பா அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்குது சார். இந்த மேட்ச்சுக்கு இப்போ என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க நீங்க அவுட் ஆஃப் 5? A very ordinary match பார்த்தாங்க. GT was in total control. after match பார்க்கும்போது 3.75 நம்பர்ஸ். வழக்கமான அதுதான் நிறைய வருது. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் அப்படிதான் வருது. இன்னும் நல்லா இது இன்டென்சிட்டி நல்லா வரணும் மேட்சஸ்ல. லைக் த 265 சேசிங் மாதிரி சூப்பரா. டெஃபினெட்லி சார். நைட் மேட்ச்ல திரும்ப வந்து பேசுவோம் சார். யூ வாண்ட் சே எனிதிங் எல்ஸ்? ஆமா. ஒரு கிரிக்கெட் ஜோக்கும் ஒரு நான் கிரிக்கெட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். தோனிக்கு எப்பவுமே முட்டி ப்ராப்ளம்னு பேசினே இருக்காங்க. இது பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். ஏன்னா அவர் பேர்லயே நீ இருக்கா. அதனால 2 முட்டிலையும் ப்ராப்ளம் ஏதாவது பேசினே இருக்காங்க. அதனால ஃபிட் நீ இருக்குன்னா நீ ஃபிட்னு அர்த்தம். ஃபிட் நீ 2 நீயுமே ஃபிட். தோனி கொஞ்சம் பேர் மாத்திரம். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா பாசிட்டிவா வந்துருவார். உள்ள கேப்டன் என்ன பண்ணுவார், ஏதோ ஒன்று பண்ணுவார், மேஜிக் பண்ணுவார் அப்படின்னு எண்ணலாம். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வரும்போது 4ஆம் தேதி வருது. 4ம் தெரிஞ்சவர் ரைட்டு. 4ஆம் தேதி என்ன ஆகும்னு தெரிஞ்சவர் நிறைய பேர் இல்லை. இப்போ எல்லாரும் ஏதோ சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சேன். எலெக்ஷன் ரிசல்ட்னு ஒன்று இருக்கு, எக்ஸாம் ரிசல்ட்னு பசங்களுக்கு ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கையில மார்க் வரும், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும். பட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்துடும், அப்புறம் தான் கையில மார்க் வரும். இப்போ உனக்கு மயக்கம் வந்ததுன்னா அந்த பரிசோட சாப்பிட்டு நம்ம நைட்டு திரும்பி மீட் பண்ணுறது ரெடி. மறுபடியும் சந்திப்போம். our favorite RRR refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.